இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாள் அற்புதத்தின் நாளாய் மாறட்டும். சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 17 கர்த்தாவே சிறுமைப்பட்டவர்களின் வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். கர்த்தர் சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நான் வேலை செய்கிற ஸ்தலத்தில் நான் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், ஒருவேளை நான் வாழ்க்கைப்பட்டு வந்திருக்கிற இந்த குடும்பத்தில் என்னை சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, ஒருவேளை என் தாய் தகப்பனே கூட என்னை சிறுமைப்படுத்துகிறாங்க என்கிற சூழ்நிலைகளை நீங்கள் இருக்கலாம். கவலையே படாதீர்கள். அப்படிப்பட்ட சிறுமைப்படுத்தப்படுகிறவர்களுடைய வேண்டுதல்களையும் ஜெபத்தையும் கேட்பதற்கு யாருமே எனக்கு இல்லையே என்று நீங்கள் ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம். வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் எழுதுகிறான், கர்த்தாவே சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்கிறீர், அது மாத்திரமல்ல அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். சிறுமைப்பட்டு கலங்கி போயிருக்கிறீங்க, சிறுமைப்படுத்தப்பட்டு நீங்கள் துவண்டு போயிருக்கிறீங்க, சோர்ந்து போயிருக்கிறீங்க, உள்ளம் ஆடி கொண்டிருக்கிறது, ஏன் இந்த வாழ்க்கை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்க. கவலையே படாதீங்க. சங்கீதக்காரன் தாவீது வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களில் சிறுமைப்படுத்தப்பட்டான். சொந்த தகப்பன் அவனை ஒதுக்கி வைத்து ஆடு மேய்ப்பதற்கு தான் நீ லாய்க்கு என்று சொன்னான். சொந்த சகோதரர்கள் அவனை போரில் நாங்கள் தான் போர் செய்ய வந்திருக்கிறோம், நீ ஆடு மேய்ப்பதற்கு தான் உனக்கு திறமை, நீ போய் அதைத்தான் செய்ய வேண்டும் என்று சொன்னான். அவன் இந்த எல்லாரும் அவனை நீ ஆடு மேய்க்கிற வேலையை மாத்திரம் பார்த்தால், இன்றைக்கு ஒரு வேலை உங்களுக்கு இருக்கிற அந்த திறமைகள், உங்களுக்கு இருக்கிற அந்த தாளந்துகளை ரெகக்னைஸ் பண்ணுவதற்கோ அதை வெளிப்படுத்துவதற்கோ அதை நீங்கள் செய்வதற்கோ அனுமதிக்கப்படாமல் இருக்கலாம். வேலை ஸ்தலத்தில், தொழில் செய்கிற இடத்துல, அல்லது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் அடக்கி வைக்கப்பட்டிருக்கலாம், ஊழியத்தில் நீங்கள் அடக்கி வைக்கப்பட்டிருக்கலாம். இல்லை, ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு கொண்டிருக்கிறார். ஒரு நாள் வரும், அது இந்த நாள் தான். ஒரு நேரம் வரும், அது இந்த நேரம் தான். ஆண்டவர் இந்த நேரில் நீங்கள் சிறுமைப்பட்டிருந்தால் ஆண்டவர் நோக்கி சொல்லுங்கள், ஆண்டவரை என் சிறுமையை நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள். ஆண்டவரை என்னிடத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது, ஆனாலும் என்னை சிறுமைப்படுத்துகிறாங்க, என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க, என்னை அடக்கி வைத்து கொண்டிருக்கிறாங்க, நான் கலங்கி இருக்கிறேன், நான் தவித்து கொண்டிருக்கிறேன். கவலையே படாதீங்க. உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தவும், உங்களை பலப்படுத்தவும், உங்களை இன்னும் உபயோகப்படுத்தவும், அநேகர் பார்க்கும்படி உங்களை உயர்த்தவும் கர்த்தர் இன்றைக்கு சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தைகளை நம்ம அப்படியே விசுவாசிப்போம். என் சிறுமையில் என்னை கண்ணோக்கி பார்த்த கர்த்தர் என்று சொல்லி நீங்கள் சாட்சி சொல்லுகிற இந்த நாளாக அந்த நாள் மாறும். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, சிறுமைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஏதோ ஒரு விதத்தில் சொந்த கணவனை சிறுமைப்படுத்துகிறான், சொந்த மனைவியே என்னை மதிக்கிறது இல்லை, சொந்த பிள்ளைகள் என்னை சிறுமைப்படுத்துகிறாங்க, என்னுடைய சகோதரர்கள் சிறுமைப்படுத்துகிறாங்க, வேலை ஸ்தலத்தில் என்னுடைய மேலாளர் என்னை சிறுமைப்படுத்துகிறார், படிக்கிற இடத்துல என்னை மற்றவர்கள் சிறுமைப்படுத்துகிறாங்க, என் தாளந்துகளை வெளிவருவதற்கு உதவி செய்ய மாட்டுறாங்க, என் தாளந்துகளை பாராட்ட மாட்டுறாங்க, என் தாளந்துகளை அவர்கள் உதாசீனப்படுத்துகிறாங்க என்ற பல காரியங்களோட ஏக்கத்தோடு தவித்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்படி யாராவது இந்த நாளில் இருந்தால் அவங்க ஜெபத்தை, அவங்க வேண்டுதலை, அவங்க விண்ணப்பத்தை நீர் கேட்கிறீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அவருடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க, அவளை பலப்படுத்துங்க, உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாள் அந்த அற்புதத்தின் நாளாய், வெற்றி நாளாய் மாறட்டும். இயேசு மூலமாக ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.